என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நானும் என் வீட்டாரும் என்கிறதான இந்த குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை காண்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் குடும்பத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்களாக இந்த நாளிலும் தேவனுடைய வீட்டை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். தேவன் நேசிக்கிறதான குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், அந்த குடும்பத்திலே இருக்கிறவர்கள் தேவனுக்கு எப்படி அவர்கள் சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். தேவனுடைய குடும்பம் என்றால் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். இப்பொழுதும் கூட தேவனுடைய வீட்டை குறித்து நாம் பார்க்கலாம். தேவனுடைய வீட்டில் நாம் யார், தேவனுடைய வீட்டில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய வீடு எது, அந்த வீட்டில் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, நம்முடைய வீட்டார் எப்படி இருக்கிறார்கள், நம்முடைய வீட்டார் தேவனுடைய வீட்டிலே எப்படி பங்கெடுக்கிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் நாம் இந்த நாளில் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் கூட எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாமா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கே ஒரு வீட்டை குறித்து நாம் பார்க்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வீடு நாம் எபிரேயர் 3:2 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வீட்டிலே மோசே உண்மை உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், மோசே எப்பேற்பட்ட ஒரு பெரிய வீரனாக இருந்தாலும் கூட, அவன் லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தினவனாக இருந்தாலும் கூட, கர்த்தருடைய பார்வையிலே அவன் பெரிய லீடர் தான். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே, கர்த்தருடைய வீட்டிலே அவன் எப்படி இருந்தானாமா? வேலைக்காரனாக தான் இருந்தான். ஆம் பிரியமானவர்களே, நாம் எத்தனை அந்தஸ்துள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வீடு என்று, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் என்று சொல்லி வரும்பொழுது நாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்தவர்களாய் வர வேண்டும். இங்கே 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார். இதைத்தான் நாம் பார்த்தோம். மோசே தேவனுடைய வீட்டிலே பணிவிடை வேலைக்காரனாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். நாம் இப்பொழுது மோசையை பற்றி நாம் தியானிக்க போவதில்லை, தேவனுடைய வீட்டை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மோசையை குறித்து நாம் வருகிற நாட்களில் நாம் தியானிக்கலாம். மோசே தேவனுடைய வீட்டிலே உண்மை உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஒரு வீட்டை, தேவனுடைய வீட்டை குறித்து நாம் இந்த எபிரேய நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். இதே நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் ஒரு வீட்டை குறித்து நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். பாருங்க, தேவனுடைய வீட்டிலே அவர் எப்படி இருந்தாராமா? உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். தேவனுடைய வீடு என்கிறதே இந்த எபிரேயர் நிருபத்திலே நாம் வாசிக்கிற அந்த தேவனுடைய வீடு நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு தேவனுடைய வீடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தேவனுடைய வீட்டிலே மோசே உண்மையுள்ளவராய் இருந்தார். அப்படியாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது ஒரு வீட்டை கூட நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் பார்த்தோம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அங்கே என்ன செஞ்சாராமா? ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளோடு கூட உலாவுவதற்காக வந்தார் என்று சொல்லி பார்த்தோம். அங்கே ஒரு முதல் தோன்றின வீடு அங்கே தான் நாம் என்று கடந்த நாட்களில் நாம் அதை தியானித்தோம். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது இருந்ததான அந்த வீட்டிலே தேவனாகிய கர்த்தர் உலாவுகிறவராக இருந்தார். அவர்களோடு கூட இடைப்படுகிறவராக இருந்தார். அவர்களோடு கூட அன்பு ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தார். ஆனால் அவர்கள் தான் தேவனுடைய காரியத்தை மீறும் பொழுதுதான் அவர்கள் தேவனுடைய கண்களுக்கு மறைக்கப்படுகிறதை நாம் ஏற்கனவே நாம் பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய வீட்டிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய வீடாகிய நம்முடைய சரீரத்தை எப்படி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாட்களில் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அசுத்தமான காரியங்கள், எங்கு பார்த்தாலும் காம இச்சைகள், இச்சையான காரியங்கள். பிசாசானவன் தனக்கு இருக்கிற நாட்கள் கொஞ்சம் என்று அறிந்தபடினாலே இச்சை நாவியை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறதை நாம் எங்கும் பார்க்கிறோம்.
தகப்பன் மகளை, தன் சொந்த மகளை கெடுத்து நாசமாக்குகிற காலமாக இருக்கிறது. இதை நாங்கள் எங்கள் மருத்துவமனையிலே நாங்கள் அதிகமாய் கண்கூடாக பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த சகோதரியை பாலியல் இச்சையினாலே அவளை மானபங்கப்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கன்சீவாய் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி அல்லங்கோலமாய் கெட்டு போயிருக்கிறதான இந்த உலகத்திலே தேவனுடைய வீட்டிலே நாம் உண்மையாய் இருக்க வேண்டும், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அப்படியாக நாம் இந்த நாளிலும் கூட மார்க்கு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனபோது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். இதை நாம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் இதை குறித்து பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே, என்னுடைய வீடு ஜப வீடா இருக்கிறது என்று எழுதி இருக்கிறது. நாம் பார்த்தோம் இல்லையா, என்ன ஆகமத்திலே என்னுடைய வீட்டிலே மோசே எப்படி இருந்தான், உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி, அந்த என்னுடைய வீட்டில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் லூக்கா சுவிசேஷ புத்தகங்களே இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட பேசுகிறார். 19ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே, என்னுடைய வீடு ஜப வீடாய் இருக்கிறது, ஜப வீடாய் இருக்கிறது என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை எப்படி ஆக்குகிறீர்களாம், கல்லர் குகை ஆக்குகிறீர்கள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அதை இன்னும் நாம் தெளிவாக நாம் மார்க் எழுதியிருந்தான சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அந்த வீட்டை என்ன பண்ணுறாங்களாமா, கல்லர் குகை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அந்த தேவாலயத்திலே புறா விற்கிறவர்களும் காசுக்காரர்களும் இருந்த அந்த இடத்தை என்ன செய்கிறார்களாமா, கல்லர் குகை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவனுடைய வீட்டை அந்த ஜனங்கள் கல்லர் குகை ஆக்கி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை பார்த்து என் தேவனாகிய கர்த்தரால் அதை சகிக்க முடியாதபடிக்கு அந்த இடத்தில் எருசலேம் தேவாலயத்தில் அவர் வரும்பொழுது அந்த ஆலயத்தை சுற்றி பார்க்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய வீட்டை தேவனாகிய கர்த்தர் சுற்றி பார்க்கிறார். அந்த இடம் முழுவதும் அசுத்தமாய் இருக்கிறதே, அலங்கோலமாய் இருக்கிறதே தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார். பார்த்துவிட்டு அதே 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடலாமா சுத்திகரிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் முதலாவது அவருடைய வீடாகிய தேவாலயத்தை சுற்றி பார்க்கிறார். இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பாளையமாகிய உங்கள் இருதயமாகிய உங்கள் ஆலயத்தை தேவன் சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆலயம், நம்முடைய தேவனுடைய வீடாகிய இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அதை சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறார். அதில் என்ன அசுத்தம் இருக்கிறது, என்ன பழுது இருக்கிறது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார். சுற்றி பார்த்த தேவனாகிய கர்த்தர் மார்க் 11:15வது வசனத்திலே, காசுக்காருடைய பலகைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாமா தூக்கி போடுறாரு. அது அவருக்கு பிடிக்கல. அவருக்கு ஏன் இப்படி பண்றாரு, ஆண்டவர் கோவப்பட்டிருக்கிறாரு. இது சரியான்னு கேட்கலாம் நீங்கள். இப்படி நம்ம கோவப்படலாமா? கிறிஸ்தவங்க ஏசாமியே கோவப்பட்டாரு, ஏசப்பா கோவப்பட்டாரு, நம்ம படலாமா என்று சொல்லி ஒருவேளை நாம் கேட்கலாம். நியாயமான காரியங்களுக்கு நாம் கோபப்படலாம். ஆனால் அந்த கோபம் எப்படி இருக்கிறது, எவ்வளவு நேரம் இருக்கிறது, அது எதற்காக இருக்கிறது என்பதை நாம் தியானித்து அதில் செயல்பட வேண்டும். இதைத்தான் நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4:26 நாம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருக்கணும். நாம் படுகிறதான அந்த கோபம் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாகவே அது என்ன பண்ணணுமா, தணிஞ்சு போயிடணுமா, தனியே கடவுது. அவர் கோபப்பட்ட அந்த இடம் யாருமே பாதிக்கலைங்க. அவர் கோபப்பட்ட இடத்துல அவர் சவுக்கு எடுத்து அடித்ததில் யாருக்குமே பாதிப்பு ஏற்படலை அந்த இடத்துல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்றைக்கு அவரை சிலுவையில் அறைந்த அந்த கள்ளர்கள் அவமானப்படுத்தினார்கள், அவரை அவதூறு பேசினார்கள், அவர் மேல் ஜாட்டியில் அடித்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து என் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல அவர் கோபப்பட்டிருக்கலாமே, அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அவர்கள் எல்லாரும் அழிந்து போயிருப்பார்கள். என் தேவனாகிய கர்த்தர் ஏன் அப்படி செய்யவில்லை?
பிரியமானவர்களே, அந்த இடத்திலே செய்யாத என் தேவனாகிய கர்த்தர் இங்கே ஏன் கோபப்பட்டார் தெரியுமா? தன்னுடைய தேவனுடைய ஆலயமாக அந்த வீட்டை நாம் கெடுக்கும் பொழுது அதை தேவனால் பொறுத்து கொள்ள முடியாது. அதை வியாபார ஸ்தலமாக மாற்றினதான அந்த காரியம் அவருக்கு மிகவும் கோபம் ஊட்டக்கூடியதாக இருந்தது. அதனால் தான் அதை சுற்றி பார்த்தார். சுற்றி பார்த்து என் தேவனாகிய கர்த்தர் அதில் உள்ள அசுத்தமான காரியங்கள், அதை கள்ளர் குகையாக்கினதான அந்த காரியங்களை விட்டு அவர்களை அகற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாட்களில் எல்லாம் ஆலயங்களிலே ஏலம் விடுவார்கள். நான் கூட சின்ன வயசு கிறிஸ்தவ மதத்திலே சேருவதற்கு முன்பாக சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு ஆலயத்திற்கு நான் போவேன். அந்த ஆலயத்திலே அந்த ஏலம் எல்லாம் விடுவாங்க. அது ஒரு பண்டிகையை அவங்க கொண்டாடுவாங்க. அந்த நாட்களில் அதை ஏலம் விடும்போது ஒரு சின்ன முட்டையை எடுத்து கொண்டு வருவார்கள். அப்பொழுது அதனுடைய விலையெல்லாம் ஒரு 50 பைசா, 1 ரூபாய் தான் இருக்கும். அந்த முட்டையை 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், அந்த காலத்திலே 500 ரூபாய் இப்படியெல்லாம் விற்பார்கள். அது எவ்வளோ அநியாயமான காரியம் இல்லையா? தேவ ஆலயத்திலே வந்து அதை ஏலம் விடுவார்கள். கூழியை கொண்டு வந்து ஏலம் விடுவார்கள். தின்பண்டங்களை கொண்டு வந்து ஏலம் விடுவார்கள். அந்த சபைக்கு உள்ளவே, சர்ச்சுக்கு உள்ளவே வந்து இப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் செய்வார்கள். அப்பொழுது எனக்கு புரியாது. ஆனால் இதை நான் வாசிக்கும் பொழுது, இந்த வசனங்களை எல்லாம் நான் தியானிக்கும் பொழுது தான் இது எவ்வளோ பெரிய தவறு என்பதை நான் புரிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இருப்போமையானால், அப்படிப்பட்டதான இந்த தேவாலயம் என்கிறதான இந்த வீட்டை நாம் கெடுத்து கொண்டு இருப்போமையானால், இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் அதை சுற்றி பார்க்கிறார். சுற்றி பார்த்த என் தேவனாகிய கர்த்தர் அதை சுத்திகரிக்க விரும்புகிறார். அந்த வீட்டை சுத்திகரிக்க விரும்புகிறார் என் தேவனாகிய கர்த்தர். அதில் உள்ளதான மாத்திரமல்ல, அங்கிருந்து வெளிநாட்டிலிருந்து வருகிறதான அந்த காயின், அதில் வந்து விக்கிரகத்தினுடைய காரியங்கள், புறம் தெய்வத்தினுடைய சிம்பல், அடையாளங்கள் பதிக்கப்பட்டு இருக்குமாம். இது ஒன்று. ரெண்டாவது, அந்த பணங்களை அங்கே குறைந்த விலைக்கு வாங்கி கொண்டு வந்து அந்த பணங்களை இங்கே அதிகமான விலைக்கு, அநியாயமான விலைக்கு விற்று அதை காசுக்காரர்கள் பணம் சம்பாதிப்பார்களாம். இதெல்லாம் தேவனுடைய சபையிலே வச்சு நடத்துகிற காரியம் அவருக்கு விசனமாக இருந்தது. ஒருவர் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஸோ தேவனுடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் என்பதிலே தேவன் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை எங்கே நாம் பார்க்கிறோம். தேவாலயம் அங்கே கெடுக்கப்படுகிறது, தேவனுடைய வீடாகிய அந்த ஆலயம் கெடுக்கப்படுகிறது என்பதை அறிந்த என் தேவனாகிய கர்த்தர் கோபப்பட்டார். ஆனால் அந்த கோபம் யாருக்குமே பாதிப்பை கொண்டு வரவில்லை. பிரியமானவர்களே, அப்படியாய் அவர் கோபப்பட்ட அந்த இடத்தை, அந்த தேவாலயத்தை சுத்திகரித்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே அதிகாரம் 11வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் மறுபடியும் ஏன் அதை சுத்திகரிச்சாரு, ஏன் அதை சுற்றி பார்த்தார் ஆண்டவர்? அந்த வீட்டை ஏன் சுற்றி சுற்றி வந்து நிற்கிறாரு? தேவன் நேசிக்கிற அந்த வீட்டை ஏன் சுற்றி சுற்றி வந்து நிற்கிறாரு? ஏன் அதை சுத்திகரிக்கிறாரு? ஏன் அதை சுத்தப்படுத்துறாரு? அவருடைய வீட்டை ஏன் சுத்தப்படுத்துறாரு? அதில் தேவனாகிய கர்த்தர் உலாவுவதற்காக அதை சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே தேவனாகிய கர்த்தர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். இதைத்தான் நாம் உபாகமம் 23:14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்திலே உலாவுகிறபடினாலே நீ அதை சுத்தமாக எப்பவுமே வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த உபாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 23:14 வசனத்திலே நாம் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாளையமாகிய இருதயத்திற்குள்ளே அவர் உலாவுகிறபடினாலே நாம் பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அதே விதமாக அதைத்தான் நாம் எபிரேயரிலே நாம் பார்த்தோம். மோசே எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் கூட அவன் என்ன செய்கிறானாமா, தேவனுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரனை போல இருக்கிறான். தேவனுடைய வீடு ஒரு முக்கியமான இடமாக காணப்படுகிறது. நாம் இந்த நாட்களில் வீட்டை கட்டுகிறோம். பிரியமானவர்களே, அந்த வீட்டிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நிறைய அறைகளை நாம் வைக்கிறோம். எல்லாரும் வந்து போகக்கூடிய பப்ளிக் பிளேஸை வைக்கிறோம். ஹாலில் எல்லாரும் வராங்க, எல்லாரும் உட்காருகிறார்கள், பரிமாறுகிறார்கள், எல்லாம் செய்கிறாங்க. அது பப்ளிக்கான இடம். பட் ப்ரைவேட் பிளேஸ் ஒன்று இருக்கிறது, ஒரு தனிப்பட்ட இடம் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்துல நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம அந்த இடத்துல தான் செய்வோம். அங்கே யாருமே நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. பப்ளிக் பிளேஸில் வர ஜனங்களை இடத்த மாதிரி அந்த ப்ரைவேட் ஏரியாவை நம்ம என்ன செய்கிறதில்ல, அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அது விசேஷமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம கிச்சன், இப்படி நமக்கு இருக்கிறதான உள்ள
எல்லாரும் வரவங்கெல்லாம் நேராக உள்ளே வரமாட்டாங்க, அந்த ஹாலில் உட்காருவாங்க, அதாவது பப்ளிக் பிளேஸில் உட்காருவாங்க. அந்த இடத்துல உட்காந்து மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பார்கள். இந்த ப்ரைவேட் பிளேஸ் வந்துட்டு அவர்களுக்கு தெரியாத அந்த இடம். அதாவது தேவனுடைய வீட்டிலே 2 விதமான காரியங்கள் இருக்கிறது, 2 விதமான தன்மைகளுடைய வீடு காணப்படுகிறது. விசிபிள், அதாவது பார்க்கக்கூடிய வீடாகவும், இன்விசிபிள், பார்க்க முடியாத வீடாகவும் காணப்படுகிறது. இந்த பார்க்கிற வீடு நம்ம பார்க்குறோம், சாதாரண சிமெண்ட், செங்கல் இதனால் பூசப்பட்டு. ஆனால் காணக்கூடாத ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீடு தான் தேவனுடைய பிரசன்னம் என்கிறதான அந்த வீடு. அந்த பிரசன்னம் ஒரு மனுஷனுக்குள்ளே வருமானால், அந்த தெய்வீக பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததான அந்த மகிமையின் பிரசன்னம் ஒரு மனுஷன் மேல் வரும்பொழுது அது அவன் மேல் இறங்கி அது அப்படியே அவனை ஆட்கொண்டு குடிக்கொள்கிறது. அது அவனுக்கு வீடாய் மாறுகிறது. அந்த பிரசன்னத்திற்குள்ளே அவன் வாசம் பண்ணும் பொழுது தன்னுடைய ஜீவத்தை அவனால் பரிசுத்தமாய் காத்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான இந்த வீட்டிற்குள்ளாக தேவன் விரும்புகிறதான அந்த இருதயம் என்கிறதான அந்த வீட்டை நாம் சுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். யாரெல்லாம் தேவனோடு கூட உறவாடுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனோடு கூட பழகுகிறார்களோ, தேவனோடு கூட நேரத்தை செலவிடுகிறார்களோ, தேவனுடைய ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே வந்து தேவனாகிய கர்த்தரை தரிசிக்கிறார்களோ, அந்த இடமெல்லாம் அவர்களுக்கு ஒரு வீடாய் மாறுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம், தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி அவர்களை அப்படியே ஒரு கூடாரத்தை போல, ஒரு வீட்டை போல மூடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வீட்டிற்குள்ளே அவர்கள் நமக்கு மேலே இறங்கும் பொழுது அந்த தெய்வ ஆவியானவர் வீடாய் மாறுகிறது. இப்படிப்பட்டதான தெய்வீக வீட்டிற்குள்ளே நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அதே எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவே அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் பார்த்த மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார் என்று சொல்லி, மோசேக்கும் கிறிஸ்துவுக்கும் இங்கே ஒரு உறவு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒத்து போகிறதான காரியம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேய ஆக்கியோன் வந்துட்டு இந்த ஒத்து போகிற காரியத்தை குறித்து இங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவர் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே யாராக இருக்கிறோம்? அவருடைய வீடாக இருக்கிறோம். முடிவு பரியந்தம், நான் போன வாரத்திலே நாம் சொன்னேன், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி. அனுதினமும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நாம் அமரும் பொழுது அந்த கூடாரம் என்கிறதான தேவனுடைய பிரசன்னம் என்கிறதான அந்த வீடு, தேவ பிரசன்னம் நமக்குள்ளே இறங்கும் பொழுது நாமே தேவனுடைய வீடாய் மாறுகிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வீட்டை தான் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாட்களிலே தேவனுடைய பிரசன்னமாகுதலே நாம் எல்லாரும் விரும்புவோமா? நாம் தேவனுடைய வீட்டின் பிள்ளைகளாய் நாம் மாறுவோமா? அவருடைய வீட்டின் பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். இப்படி பாருங்க, அந்த பப்ளிக் இடம், அந்த இடத்துல வருவாங்க போவாங்க. அதாவது தேவனாகிய கர்த்தர் எப்படி விரும்புகிறாராமா? அவர் வந்து தங்கி வாசம் பண்ணி நம்மோடு கூட உறவாடுகிற நாம் ஆதியாகமத்திலே பார்த்தோம் அல்லவா? 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் குளிர்ச்சியான வேளையிலே அங்கே வந்து அந்த வீட்டிலே அவர்களோடு கூட என்ன செய்கிறாராமா? உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். உலாவுகிற அனுபவம் சாதாரணமான ஒரு அனுபவம் இல்லை. அவர்களோடு கூட அவர் ஐக்கியமாக இருந்திருக்கிறார். அவர்களோடு கூட அவர் எல்லா காரியத்தையும் அவர்களோடு கூட பகிர்ந்திருக்கிறார். அவர்களோடு கூட ஒரு நல்ல உறவு இருந்தபடினாலே தான் தேவனாகிய கர்த்தர் அங்கே உலாவுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? உலகத்தோடு இருக்கிறதா அல்லது தேவனோடு கூட இருக்கிறதா? நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களுடைய உறவு எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுடைய உறவு எப்படி இருக்கிறது? உலகத்தோடு கூட ஒட்டி இருக்கிறதா அல்லது தேவனோடு கூட ஒட்டி இருக்கிறதா? இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே, அருமையான குடும்பத்தினரே, அருமையான அம்மா அப்பா ஐயா, இன்றைக்கு உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட உறவுகளிலே சிக்கி இருக்கிறது, எப்படிப்பட்டதான வீட்டிலே நாம் தங்கி இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அப்பப்போ எதையாவது பண்ணிட்டு போகிற அந்த சாத்தானுடைய வீடாக இருக்கிறதா அல்லது தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறதான அந்த தேவ மகிமைக்குள்ளே இருக்கிறதான அந்த வீடாக இருக்கிறோமா? இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பார்ப்பீர்களா? தேவனுடைய வீடாய் நாம் மாறுவதற்கு நாமே ஒப்பு கொடுப்போமா? இந்த தேவனுடைய வீட்டிலே
இந்த தேவனுடைய வீட்டிலே உண்மையாயிருக்க தேவன் விரும்புகிறார். அனுதினமும் நாம் அந்த தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு தேவை. அது எந்த இடமாக இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க. தேவனோடு கூட உறவாடுகிற அந்த இடம் அது வீடாய் காணப்படுகிறது. அது எப்பேற்பட்ட இனத்தை உடைய ஜனங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கருப்பர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வெள்ளையர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது உயர் ஜாதி இனம் உள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழியை பேசுகிற மக்களாக இருந்தால் பரவாயில்லை. தேவனாகிய கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வீடாகிய அந்த இருதயத்திலே வாசம் பண்ண தேவன் விரும்புகிறார். தேவனுடைய பிரசன்னத்தை உங்கள் மீது இறக்க தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நீங்கள் தான் இடம் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த வேளையிலே சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீர்கள், எந்த இடத்திலே நீங்கள் வாசம் பண்ணுகிறீர்கள்? பிரியமானவர்களே, நாம் எந்த இடத்தை நாம் தேர்ந்தெடுத்து எந்த இடத்தை நாம் சூஸ் பண்ணி அங்கே தேவனை ஆராதிக்கிறோமோ அந்த இடம் தேவனுடைய வீடாய் மாறுகிறது. அது நம்முடைய வீடாய் இருக்கலாம், அல்லது சபையாய் இருக்கலாம், அல்லது நாம் வேலை செய்கிற ஸ்தலத்திலே ஒரு இடத்தை நாம் தயார் பண்ணுகிறோமே அந்த இடம் தேவனுடைய வீடாய் இருக்கலாம். நாம் எந்த இடத்திலே இருந்து தேவனோடு கூட உறவாடுகிறோமோ, தேவனோடு கூட உறவாடி பேசுகிறோமோ அந்த இடம் தேவனுடைய வீடாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளோடு கூட பேசினார், மோசேயோடு கூட பேசினார், ஆபிரகாமோடு கூட பேசினார், ஈசாக்கோடு கூட பேசினார், யாக்கோபோடு கூட பேசினார். இப்படியே தேவ மனுஷர்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசினார். அவருடைய மகிமை அவர்கள் மேலே இறங்கினது. ஹல்லேலூயா. ரபல ரதல ரபௌ சந்தன மௌல ரகதரல ரபா. இன்றைக்கும் தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மீது இறங்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த மகிமைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த மகிமை உங்கள் மீது இறங்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய வீடாய் மாறுகிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வீடை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் மார்க் எழுதினதான சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 15ஆம் வசனம் 22ஆம் வசனங்களிலிருந்து நாம் தியானித்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட காரியங்களிலே இருக்கிறது? நம்முடைய இருதயத்தில் எத்தனை குப்பைகளை நாம் சேர்த்து கொண்டு வைத்திருக்கிறோம்? பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த குப்பை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நீக்கி நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, அந்த சுத்திகரிப்புக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? நாம் இன்றைக்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட தேவனுடைய கரத்திலே நம்முடைய வீடு பரிசுத்தமாக்கப்படும் பொழுது, ஒரு தனி நபர் பரிசுத்தமாக்கப்படும் பொழுது, தனி நபருடைய வீடாகிய அந்த நம்முடைய இருதயம் நல்ல பரிசுத்தமாகப்படும் பொழுது, சுத்திகரிக்கப்படும் பொழுது அந்த வீடு முழுவதும், நம்முடைய குடும்பம் முழுவதுமாய் சுத்தமாகும் என்பதிலே சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, அடிக்கடி வந்து போய் பிசாசானவன் வருவான், அவனுக்கு பிரியமானதை எதையாகிலும் செய்துவிட்டு செல்வான், மறுநாள் வருவான், அந்த எதையாவது செய்வான். இப்படிப்பட்ட வீடு அவன் வருவதும் போவதும் வருவதும் போவதும், இப்படி அவனுடைய காரியங்கள் இப்படி இருக்கும். பிரியமானவர்களே, தங்குவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாரையும் பாழ்படுத்தி கொண்டு வருவான் போவான். அவனுக்கு தேவையான களைகளை கொண்டு வந்து விதைத்து விட்டு போவான். இதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. நம்முடைய இருதயமாகிய இந்த வீட்டிலே களைகளை கொண்டு வந்து அவன் போடுவதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு அந்த தேவன் தங்கி வாசம் பண்ணுகிறதான அந்த பெர்மனன்ட் பிளேஸ், நிரந்தரமான ஒரு இடத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளும். அந்த நிரந்தரமான வீடு நம்முடைய இருதயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இருதயமாகிய இந்த வீட்டை தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? அப்பப்போ வந்து போகிற பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களா? நீங்கள் யாருக்கு ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? அந்த தேவன் தங்கி வாசம் பண்ணி நம்மை பரிசுத்தத்திற்கென்று நம்மை சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு, தேவனுடைய வீடாய் மாறுவதற்கு, அவருடைய வீடாய் மாறுவதற்கு, அவருடைய வீட்டிலே அவர் வாசம் பண்ணுவதற்கு, என்னுடைய வீடு என்று சொல்லி அவர் உரிமையோடு கூட நாம் உறவாடுவதற்கும், நம்மோடு கூட உலாவுவதற்கும் நாம் இடம் கொடுக்கிறோமா? அல்லது அப்பப்போ வந்து போயிட்டு களைகளை விதைத்து விட்டு செல்கிறதான பிசாசுக்கு இடம் கொடுக்க விரும்புகிறீர்கள்? இப்பொழுது அவைகள் எல்லாம் நன்றாக இருக்கும். பிரியமானவர்களே, பிசாசு கொடுக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களும், பிசாசு கொடுக்கிறதான நன்மைகள் இப்பொழுது வேண்டுமா நன்றாக இருக்கும். ஆனால் பிற்காலங்களே அவைகள் வேதனையை உருவாக்குகிறதா இருக்கும். உங்களே நீங்களே குத்துகிற வேதனைக்குரிய காரியமாயிருக்கும். பிரியமானவர்களே, என்னுடைய குடும்பத்திலே கூட நாங்கள் 5 பிள்ளைகள் என்று சொல்லி ஏற்கனவே நான் சொன்னேன். 4 பெண் பிள்ளைகள். எங்கள் அப்பா பார்த்தாரு. முதலாவது ஒரு திருமணத்தை பண்ணாங்க, அவங்களுக்கு 2 பொண்ணு. அடுத்த திருமணத்தை செய்தார்கள், அவங்களுக்கும் 4 பொண்ணு. இப்படியாக 6 பெண் பிள்ளைகளை பெற்ற என் தகப்பனாருடைய இருதயம் பலட்சியப்பட்டு போய்விட்டது. ஒரு பையனாவது வராதா, ஒரு பையனாவது அடுத்து ஒரு பையனா பிறக்கக்கூடாதா என்று சொல்லி
பார்த்தார்கள். கடைசியாக நான் பெண்ணாக பிறந்தேன். ஹல்லேலூயா. நான் பெண்ணாக பிறந்த அடுத்து ஒரு ஆண் மகன் பிறந்தான். அவர்கள் கோவிலெல்லாம் போக ஆரம்பித்து விட்டார்கள். என் தாயார் போய் அப்படியே மொட்டை அடித்து கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் போய் தாங்கள் போட்டு கொண்டிருந்தான அந்த தாலி முதற்கொண்டு எல்லாவற்றையும் அப்படியே அந்த கோவிலில் கொண்டு போய் போட்டுவிட்டு அங்கே மொட்டை எடுத்து விட்டு எல்லாவற்றையும் அங்கே கொடுத்து விட்டேன். நீ எனக்கு ஒரு குழந்தையை கொடு என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு வருவார்கள். அப்பொழுதெல்லாம் எனக்கு தேவனை குறித்து தெரியாது, இயேசுவை குறித்து தெரியாது. ஏதோ சண்டே கிளாஸ் பிள்ளைகளோடு கூட நான் போவேன். இயேசுவை குறித்து அங்கே நான் அறிந்து கொண்ட விதத்திலே நான் சொல்வேன், நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், ஏசப்பா என் கண்ணை கொத்தி விடுவார்கள், அதனால் நான் அங்கெல்லாம் மலை மேலெல்லாம் ஏற மாட்டேன், நான் எங்கே இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க என்று சொல்லுவேன். நான் வண்டியில் இருப்பேன், குடும்பம் எல்லாம் போய்விட்டு வருவார்கள். என் தேவனாகிய கர்த்தர் என் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டபடியினாலே இன்றைக்கு என்னை சாட்சியாய் உங்கள் மத்தியிலே நிறுத்தி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, என்னுடைய தேவனுடைய வீடாக இன்றைக்கு மாறுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அன்றைக்கு என் சகோதரன் பிறந்தான். அதே விதமாக என் தாயார் அதனிடத்திலே போய் கேட்ட மாத்திரத்திலே இல்லை, நான் ஜெபித்த மாத்திரமோ அவன் அடுத்த கன்சீவானாங்க என் தாயார். அது பார்த்தா ஆண் பிள்ளையாக இருந்தது. அந்த ஆண் பிள்ளை வளர்ந்தது. அந்த ஆண் பிள்ளை வளர்ந்த பிறகு அது ஆக்சிடென்ட்டிலே மரித்து போனது. மிகவும் வேதனை. என்னுடைய குடும்பம் அந்த ஆண்மகனும் போய்விட்டான் என்று சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை என்றைக்கு வேணுமானாலும் பிசாசு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கிறது போல இருக்கும். அது சமாதானம் கிடையாது. ஆகையினால இன்றைக்கு உங்களை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அவன் கொடுக்கிறதான சின்ன சின்ன சிற்றின்பங்களுக்கு அடிமைப்படாதிருங்கள். பிற்காலங்களில் அது உங்களுக்கு வேதனையை கொண்டு வரும். அந்த வேதனையில் என் தாயார் பைத்தியக்காரியாக போய் மாறினார்கள். நான் ஒரு பைத்தியக்காரியாய் மாறினேன். என் தம்பி இல்லையே என்று சொல்லி பைத்தியக்காரியை போல மாறினேன். என் குடும்பம் எல்லாம் ஒரு பைத்தியம் போல மாறினது. ஆம் பிரியமானவர்களே, என் தம்பி அந்த மகனை இழந்து நாங்கள் மிகவும் வேதனைப்பட்டோம். இப்படிதான் அசுத்த ஆவியும் அற்புதம் செய்யும், அதை நிதானித்து அறியுங்கள் என்று தான் உங்களுக்கு நான் இன்றைக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, உங்கள் தேவனுடைய வீடாகி உங்கள் இருதயத்தை கெடுத்து கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு தேவனுடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இவனுடைய கரத்திலே எல்லாவற்றும். மோசே பாருங்க, எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தான், ஆனால் தேவனுடைய வீட்டில் அவன் பணிவிடைக்காரனாக இருந்தான் என்று சொல்லி எபிரேயர் 3:5 பார்க்கிறோம். அவன் உண்மை உள்ளவன் பணிவிடைக்காரனாய் இருந்தான் என்று. மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த நேரத்தில் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய குடும்பம் நம்மால் ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறதா? நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு நாம் தடையா இருக்கிறோமா? நம்முடைய இருதயத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் இன்றைக்கு ஜெபிக்கலாமா? இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? தேவனுடைய கரத்திலே எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அர்ப்பணித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? உலகம் தருகிறதான சிற்றின்பங்கள் கொஞ்ச நாட்களிலே அழிந்து போகும், ஆனால் அழியாததாகிய பேரின்பமாகிய நித்திய ஜீவனை என் தேவனாகிய கொடுக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். உன் தேவன் உன் இருதயமாகிய தேவனுடைய வீடாகிய உன் இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறார். அதை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஏன் அதை சுத்திகரிக்க விரும்புகிறார்? தேவனாகிய கர்த்தர் அந்த பாளையத்திற்குள்ளே இருதயத்திற்குள்ளே உலாவுவதற்காக தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் அவர் சுற்றி பார்க்கிறார், அதை சுத்திகரிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒப்பு கொடுப்பீர்களா? ஒப்பு கொடுப்பீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அர்ப்பணித்தேன் என்று சொல்வீர்களா? அர்ப்பணித்தேன் என்று சொல்வீர்களா? ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் என்று சொல்வீர்களா? அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், ஆவியாத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. ஆமென், ஹல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாய் தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். தேவன் கொடுக்கிற நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோமா? ஹல்லேலூயா. இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே யாரெல்லாம் நம்முடைய சமூகத்திலே தன்னுடைய வீடாகிய இருதயத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, ஒவ்வொருடைய வீட்டை என் தேவனாகிய கர்த்தர் சுற்றி பார்த்து சுத்திகரித்து, என் தேவன் நீர் அந்த இருதயத்தை
இருதயத்திற்குள்ளே உலாவும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இன்றைக்கு இந்த குடும்பங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த குடும்பங்கள் சுத்தமாகப்பட வேண்டும் ஆண்டவரே ராஜா. நீர் உலாவுகிற குடும்பங்களாய் கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சாபங்கள் உடையட்டும் ஆண்டவரே. குடும்பத்தின் சாபங்கள் உடையட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடையட்டும் ஆண்டவரே. என் ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக நாதா. என் ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக நாதா. தேவனீர் பெரிய காரியங்களை குடும்பங்களிலே செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே இருதயத்திற்குள்ளே தேவனாகிய கர்த்தர் உலாவி ஆண்டவரே நீரே தேவனாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் அப்படியே செய்கிறபடி கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.